சுக்கிரனை இயக்கும் வகுப்பு பொன்மகள் வந்தாள். நிலம் பொன் பொருள் சேர வாஸ்து தோஷம் நீக்கும் வாழ்வியல் பரிகாரம் மற்றும் தாந்திரிக வழிபாட்டு முறை. மே 30, 31, ஜூன் 6, 7, 13, 14 6 நாட்கள் 1 மணி நேரம் ஜூம் ஆன்லைன் வாயிலாக வகுப்பு எடுக்கப்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். ராகு பகவான் ஆசையை தூண்டுபவர், கேது பகவான் ஆசையை அழித்து அதே சமயத்தில் ஒரு மனிதர் முக்திக்கு வித்தாகும் பொழுது அவருக்கு ஆகாய பூதத்தை பலப்படுத்தும். இப்போ பைரவர் பாத்தீங்கன்னா காற்று பூதத்திற்கும் ஆகாய பூதத்திற்கும் சமமானவர். சித்தர்களை நெருங்க 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 நம்ம ஆன்மா தூய்மை அடைய 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 இங்க என்ன நடக்கும்னா, அவர்களுக்கு இணையா நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். சித்தர்கள் ருத்ராட்சம் அணிந்திருந்தா நம்மளும் இவ்வளோ ருத்ராட்சத்தை போடணும், இவ்வளோ மணிகளை போட்டுதான் இருக்கணும் அப்படின்னா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆலயங்களில் சென்று நம்ம தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணும் பொழுதே அதே இடங்கள்ல நம்ம நிறைய ஜீவ சமாதிகளை பார்க்க முடியும். அப்படி இந்த ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடிய சித்த நிலையில வாழ்ந்தவங்களை யாரெல்லாம் வழிபடலாம், எப்படி அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை நிலை என்ன, எப்படி அவர்கள் அப்படி சித்தர்களா மாறினார்னு இன்னைக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நிறைய ஆலயங்களுடைய வழிபாட்டு முறைகள் சொல்லிருங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, வீட்டில் சித்தர்களுடைய வழிபாட்டு செய்யும் பொழுது கேது தன்மை அதிகரிக்கும். வீடுல சித்தருடைய போட்டோக்களோ இல்லாட்டி சிலைகளோ வச்சு வழிபட வேண்டாம். உண்மையிலேயே அந்த மாதிரி செய்தால் கேது தன்மையானது அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கேது அப்படின்னா இந்த இடத்துல ஞானக்காரகன் என்று பொருள். ராகு என்றால் அவருக்கு பெயர் போகக்காரகன் என்று ஒரு பொருள் உண்டு. ராகு பகவான் ஆசையை தூண்டுபவர், கேது பகவான் ஆசையை அழித்து அதே சமயத்தில் முக்தியை தருபவர். அதனாலதான் முக்திக்கு கேது பகவானை நாம வழிவகை செய்கிறோம். பொதுவா சித்தர்கள் ஆகாய பூத வடிவத்தினர். ஆகாய பூதம் அப்படின்னாலே இந்த இடத்துல கண்ணால் பார்க்க முடியாத சூக்ஷ்ம நிலையில் இருப்பவர்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்களை தான் நம்ம ஆகாய பூத வடிவாகவும் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பஞ்சபூதத்திலேயே மிகப்பெரிய பூதம் யார் அப்படின்னா ஆகாய பூதம் தான். இந்த ஆகாய பூதத்திடம் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய பூதமாக இந்த பூதம் தான் என்ன பண்ணுதுன்னா விளங்குகிறது. இது வெட்டவெளி நிலையை குறிக்கக்கூடியது. அதனாலதான் ஆகாய பூத வடிவாக சிதம்பரம் நடராஜர் கோவில்ல பாத்தீங்கன்னா வெட்டவெளிக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னா தீபாராதனை நடைபெறும். இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான தத்துவம். ஏன்னா ஒரு மனிதர் முக்திக்கு வித்தாகும் பொழுது அவருக்கு ஆகாய பூதத்தை பலப்படுத்தும். ஆகாய பூதம் பலப்படும் பொழுது அவருக்கு எந்த பூதத்தினுடைய தன்மை அழியும் என்றால் நிலம், நெருப்பு, அதற்கு அடுத்தபடியா நீர். இந்த 3 பூதம் அழிவது பெயர் தான் உடல் அழிவது. இப்ப இந்த உடல் அழிஞ்சிருக்கிறது பெயர் தான், அழித்தவர்கள் பெயர் தான் யாருன்னா சித்தர்கள். இவர்கள் நல்லா நீங்க கவனித்து பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில சித்தர்கள் இருப்பவர்கள் கூட உடலுக்கான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், மொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதன் அடிப்படையில தான் சித்தர்களுடைய பெயர்கள்ல சாக்கடை சித்தர், அதே போல பாத்தீங்கன்னா மூட்டை சித்தர், விபூதி சித்தர், இப்படி உடலை பாத்தீங்கன்னா பொருட்டாக எண்ணாமல் ஆன்மாவுக்கு பொருட்டை வைத்து கொடுப்பவர் தான் சித்தர்களுடைய மிக முக்கியமான விஷயம். அப்ப காற்றும் ஆகாயமும் ரொம்ப வலுவா இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் கூடு விட்டுலாம் கூடு பாய முடியும். நிறைய சித்தர்கள் நிர்வாணமாக உடை இல்லாமல் இருக்கு. அதற்கு காரணம் அந்த சித்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய 3 பூதங்களினுடைய உறுப்புகளை அவங்க என்ன பண்ணலன்னா புலன்களை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க. 5 புலன்களை கட்டுப்படுத்தி அதே போல பாத்தீங்கன்னா அவங்க புறக்கண் அப்படின்ற ஒரு விஷயத்தை மூடி அகக்கண்ணை திறந்து விட்டார்கள். ஆன்மாவை இயக்குபவர்கள் என்னைக்குமே உடம்புக்கான உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். அதனாலதான் அவர்களுக்கு அந்த உணர்வு எதுவுமே இல்லாம நிர்வாண நிலையெல்லாம் அலைவதற்கான காரணம். அகோரிகள்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இது எல்லாம் வெளிப்படுத்ததினுடைய அடிப்படை இதுதான். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைரவர் நிர்வாண நிலையில் தான் இருப்பார். சனி பகவானுக்கு வாத நோய் ஒன்று இருந்தது. அந்த வாத நோயை பைரவர் தான் தீர்த்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இன்றைக்கும். இப்போ பைரவர் பாத்தீங்கன்னா காற்று பூதத்திற்கும் ஆகாய பூதத்திற்கும் சமமானவர். ஆகையினால் அவரால் நம் வாத நோயை தீர்க்கக்கூடிய அருள் இருக்கிறது. அப்படின்றதுனாலதான் சனி பகவானுக்கு அவர் தீர்த்திருக்கிறார். இதுதான் அதனுடைய அடிப்படையான ஒரு உண்மை. அப்போ இங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சித்தர்கள் கிட்ட நாம
ரொம்ப நெருங்க 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 அதுல குறிப்பா வீடுகள்ல அவங்கள வச்சு நம்ம வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம உடல் அழிந்து ஆகாயமும் காற்றும் அதிகமாகும். இப்ப ஆகாயமும் காற்றும் அதிகமாகும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, ஒருவர் பொய் சொல்வது பிடிக்காது, தெரிந்துவிடும். ஒருவர் துரோகம் செய்வது கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஒருவருடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு கண்ணாடி வெளிச்சம் போட்ட மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம மனிதர்களோட என்ன பண்ண மாட்டோம்னா ஒத்தே போக மாட்டோம். சித்தர்களை நெருங்க 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 நம்ம ஆன்மா தூய்மை அடைய 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 இங்க என்ன நடக்கும்னா, மனிதர்கள் மீதும் பொருள் மீதும் அனைத்தும் மாயைன்னு வெறுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் என்ன பண்ணும்னா ஏற்படும். அதனால நம்மளுடைய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருள் பிரச்சனை, திருமண பிரச்சனை, நோய் பிரச்சனை, இது எல்லாமே ஒரு க்ஷணத்துல வந்து சித்தர்களுக்கு மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அதே சித்தர்கள் நம்ம வீட்டுல எழுந்தருளல் பண்ணும் பொழுதும், அவங்க கிட்ட ரொம்ப நெருங்கும் பொழுதும், நமக்கு இந்த பிறவி இந்த பூமியில இருப்பதற்கு காரணமாக இருக்கிற ஆசையை முழுமையா சித்தர்கள் வீட்டுல அழிச்சிருவாங்க. அப்போ வந்து திருமணம் என்பது ஒரு மாயை, குழந்தை பேர் என்பது ஒரு மாயை, பொருள் என்பது ஒரு மாயை. இது எல்லாமே மாயைன்னு உணர நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த மனித பிறப்பும் வாழ்க்கையும் நமக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப போராட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். உடனடியா என்ன பண்ணுவோம்னா காவி, ருத்ராட்சம், இறைவன் தான் உண்மை அப்படின்னு நாம வந்து இறைவனை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் இந்த ஆகாய பூதம் இன்க்ரீஸ் ஆகிறதுல ஏற்படுற சூக்ஷமம். இது வந்து என்ன ஆகும்னா கனவுல பேசுறது, ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்த உடனே நீ இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்றது, இது எதுவுமே இந்த காற்றும் ஆகாயபதமும் அதிகமானவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த நிலம், நெருப்பு, நீர் உள்ளவர்களால சொல்ல முடியாது. எந்த பூதத்தை கண்ணால் பார்க்கிறோமோ அந்த கண்ணால் பார்த்து உணரக்கூடிய தன்மையில் இருப்பவர்களுக்கு சூக்ஷமத்தை உணர தெரியாது. அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எதையுமே உணர்ற சக்தி இருக்காது. நல்லா தூங்குவாங்க, நல்லா வாழ்வாங்க. அப்போ நம்ம சித்தர்களை வந்து ஏன் அதிகப்படுத்த கூடாது வீட்டுலன்னு சொல்றோம்னா, இந்த உடல், மனம், பொருள், ஆசை, இது எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடம் எதுனா நம்ம வீடு. அங்க வந்து நம்ம ஆகாய பூதத்திற்கு உரிய செயலை தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு நடைமுறை விஷயத்தையும் அவர்களால் அனுபவிக்கிறதுல சிரமம் இருக்கிறது. அப்போ இதை ரொம்ப அதிகப்படுத்தினவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது எல்லாருக்கும் நல்லா நடக்குது, இங்க வரவங்க எல்லாம் சிறப்பா போறாங்க, இன்னும் ஒருவருக்கு நல்லா வழிகாட்டுற, எனக்கு அது சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சித்தர்களை சரியாக வழிபடக்கூடிய இடம் எது அப்படின்னா, அவங்க ஜீவ சமாதிகளுக்கு சென்று அந்த ஜீவ ஓட்டத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த 3 பூதங்களால் ஏற்பட்டிருக்கிற இன்னல்களை சரி செய்யறது தான் சரியானது. இதுல வந்து ஜல சமாதி, ஜீவ சமாதின்னு சொல்லி நிறைய குறிப்பிடுறாங்க. யார் யார் போய் வழிபடலாம்? எந்த மாதிரி இதற்கு ஏதாவது நட்சத்திரங்கள் இருக்கா? ராசிகள் இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட். அதாவது குரு பகவான் அப்படின்னாலே சித்தர்களுக்கு சமமானவர்கள்மா. இப்போ ஞானக்காரகனும் குரு பகவானும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். வியாழக்கிழமை என்றாலே சித்தர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான நாள். ஸோ வியாழக்கிழமைகள்ல சித்தர் புருஷர்களை நம்ம போய் வழிபடலாம். அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தது எதுன்னா வாசனை தான். இந்த வாசனையின் மூலமாக அவர்களுடைய அருளை நாம பெறலாம். அதனால விபூதி, ஜவ்வாது, ஊதுபத்தி, மல்லிகைப்பூ, வில்வம் இதெல்லாம் ஜீவசமாதிகளுக்கு கொடுத்து நாம் சித்தர்களிடம் முறையான குருவாக நாம் சித்தரை ஏற்றுட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த சித்தர்களுடைய சூக்ஷமத்தன்மை நம்மை தற்காத்து நம்மளை வழி நடத்தும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மனிதர்கள் ஆசை உள்ளவர்கள், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு இணையா நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். சித்தர்கள் ருத்ராட்சம் அணிந்திருந்தா நம்மளும் இவ்வளோ ருத்ராட்சத்தை போடணும், இவ்வளோ மணிகளை போட்டுதான் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஆன்மாவை முழுவதுமாக இயக்கிற விஷயமா இருக்கும் பொழுது நம்ம பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னா இந்த பொருள் நமக்கு என்ன பண்ணாதுன்னா நிலைக்காது. இந்த இடத்துல குடும்பம், கிரகஸ்த வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் தான் நிறைய பேர் சித்தர்களா மாறி இருக்காங்க. ஆமா. அப்போ அந்த மாதிரி வழிபாட்டை நிறைய பேர், இவரும் ஒரு மானிட பிறவி தானே, என்ன மாதிரி எல்லா ஆசையோட இருந்தவரை தானே, என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா அனைத்தும் மாயை, இறைவன் மட்டும்தான் உண்மை, நீ செல்லும் பொழுது யாரும் உன் கூட வரமாட்டாங்க, நீ சேர்த்து வைத்த புண்ணியம் மட்டும்தான் வரும், அதுதான் உனக்கு முக்தியை தரும்னு அனைவருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாமா, நம்ம பொருள் வாழ்க்கை ஆசை உள்ள இடங்களில் சித்தர்களை வைத்து நாம் இந்த ஆசையை வைத்து அவர்களை களங்கப்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு உரிய இடத்தில் சென்று அவர்களை மதித்து வழிபடுவது சிறப்புன்னு சொல்றேன். வீட்டுல சிலாரூபமாவோ போட்டோவாவோ வைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களை நாம அவர்களுக்குரிய இடத்தில் வழிபட்டு நாம நிலையாக சிறப்பாக இருக்கலாம்.
இதுல இந்த குரு பூஜைன்னு ஒரு விஷயம் நிறைய பேர் அந்த குரு பூஜைக்கு போறாங்க குருஜி. பொதுவா இந்த குரு பூஜைங்கிறது எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம போறதுனால நன்மை தரும்? நிறைய பேர் குரு பூஜை இப்ப மகா பெரியவருக்கு அனுஷத்தில் செய்யப்படும். ஆமா. என்ன பொறுத்தளவுல ரொம்ப ஆத்மார்த்தமான வழிபாடுகள் எல்லாத்தையுமே நான் கோவில்ல தான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஆலயத்துல வழிபடக்கூடிய பலன்களுக்கு மட்டும்தான் 1000 மடங்கு பலன். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜையை தவிர வேற எதுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு குரு பூஜை ஒரு மனிதனுடைய தலைவிதியவே மாற்றும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓன் பிசினஸ் பண்றவங்க யார் வீட்லயாவது நீங்க வந்து சித்தர்கள் படத்தை பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இவங்க எல்லாமே போய் வெளியில தான் நல்லபடியா வழிபட்டுட்டு வருவாங்க. இவங்க வீடா தான் வச்சிருப்பாங்க நான் பார்த்த வரையிலும். அப்ப நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குருமார்களை நாம் தேடி போய் தான் ஆசீர்வாதம் வாங்கணும். அவர்களுக்கு உரிய இடத்துக்கு போகும்பொழுது தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதையே நம்ம வீட்டில கொண்டு வந்து குருமார் இருக்கும் இடமாக நம்ம வச்சிட்டோம்னா, ஒரு குருகுலத்திற்கு ஒரு குரு இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம வீட்டுக்கு கொடுத்தாகணும். இப்ப வீடு வாழ்க்கை என்பது நிறைய உபாதைகள் நிறைந்த வாழ்க்கை. சோ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகாதுன்னா சரி வராது. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், கோவிலாக வீட்டை தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா மாற்றாதீர்கள் மாற்றாதீர்கள்னு. அதனால வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம், மக நட்சத்திரம், பௌர்ணமி இந்த மாதிரி திதிகள் வரும்பொழுது நீங்க குருவையும் ஜீவ சமாதிகள்ல இருக்கக்கூடிய சித்தர்களையும் சரணாகதி அடைந்தால் எல்லா தன்மையும் மாறும். நிறைய பேர் நல்லா தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில துன்பத்தை வந்து கழுத்தை நெரிக்கிற அளவு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த தியானம் பண்ணும் பொழுது இந்த துன்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தியானத்தால துன்பத்திற்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். இந்த கேது பகவானுடைய இன்னலுக்கு சிறந்த பரிகாரமே தியானம் தான். அதனால தியானத்தை சித்தர்களுடைய ஜீவசமாதிகள்ல பண்ணிட்டு நாமா இருப்போம். சித்தர்களை வழிபடுற அறிகுறி தெரியணுன்றதுக்காக நம்ம காவி கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் உள்ளத்தை தான் பாக்குறாரு. திருவண்ணாமலை எல்லாம் போனோம்னா நிறைய பெண் சித்தர்கள், ஆண் சித்தர்கள்னு வாழும் சித்தர்கள் இருக்காங்க. கொஞ்சம் வந்து நம்மளுடைய அந்த ஆடை அமைப்பை தாண்டி அவங்க வேற மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க. நிறைய பேர் இவங்கள வணங்குறாங்க. சில பேர் வந்து இல்ல இவங்களும் மனித பிறவிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க. மக்களுக்கு ஒரு தெளிவு இதை பத்தி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சித்தர்களாக இருக்கக்கூடிய யாரும் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், அவ்வளவுதான். நம் மொழிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தரிசனத்தில் மிகப்பெரிய சூக்ஷமம் இருக்கும். இயல்பாக நம்மளோட பேசவே மாட்டாங்க. சித்தர்கள் வந்து அவர்களுடைய மொழியும் இறைவனோடு கனெக்ட் ஆகி இருக்கிற சித்தர்கள் எல்லாம் பித்தனை போல் இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப பித்தன் அப்படின்னா ஒண்ணுல அவர்கள் பேசுற மொழி நமக்கு என்னன்னே தெரியாது. சோ இது எல்லாமே ஆகாய பூதம் அதிகமான மட்டும்தான் இது நடக்கிற விஷயங்கள். அதாவது அவங்க சரியா குளிக்கிறது இல்ல, ஆடைகள் உடுத்திக்கிறது கிடையாது, ஒரு நறுமணம்ங்கிறது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் போய் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய அவர்களுடைய வேண்டுதல் பார்வையே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்குன்ற. சித்தர்கள் பேசவே வேண்டாம். பேசவே வேண்டாம். அவர்களுடைய பார்வை நம் மீது பட்டாலே நம் பாவங்கள் விழாம். அவர்கள் உணவுக்கோ உறக்கத்திற்கோ உடலுக்கான எந்த ஆசைக்கும் சித்தர்களாக இருப்பவர்கள் உண்மையாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இதன் அடிப்படையில் யார் இருக்கிறார்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, சித்தர்கள் எவ்வளவு உடல்ல அழுக்கு இருந்தாலும் அவர்களிடம் நெருங்கும் பொழுது விபூதி வாசனை வரும். இதுதான் உண்மையான சித்தர்களுடைய அறிகுறி. எவ்வளவு சாக்கடைத்தன்மை போல அவங்க உடல் இருந்தாலும் அவர்களை நெருங்கும் பொழுது ஒரு நல்ல நறுமணம் ஏற்படுவது தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அது வந்து விபூதி, ஜவ்வாதி இது போன்ற நறுமணமாக நிறைய இருக்கும். அதனால சித்தர்களை வழிபட்டால் நமக்கு ஞானம் என்பது உறுதி, நமக்கு மாற்றம் என்பது உறுதி, தடைகளை நம்ம நீக்கிறது என்பது உறுதி. அதுக்கெல்லாம் அவங்க தான் பண்ணியாகணும். ஆனா அது வீட்டுல நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா செயல்படுத்தாம இருக்கிற இடத்துக்கு போய் செயல்படுத்திக்கிறது நல்லது. நிச்சயமா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆலயங்களை தாண்டி தன்னுடைய வாழ்க்கை அனுபவமா கொடுத்தவங்க தான் சித்த நிலைக்கு போய் இன்னைக்கும் ஜீவ சமாதிகளா இருக்காங்க. அதை வழிபடணும், ஆனா வீட்டுல இல்ல ஆலயங்கள்லன்னு எல்லோருக்குமே ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே பயனுள்ள பதிவா இருந்தது குருஜி. நன்றி. நல்லதுமா, வெற்றி வேல்.